தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இப்போ திடீர்னு சார் எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் சொல்லிட்டு நியூஸை திறந்தா சைதை துரைசாமி ஒரு அறிக்கை விட்டார். என்னன்னா, எல்லாரும் ஒன்றுபடணும், பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன சார், திடீர்னு எப்படி சார்? சைதை துரைசாமிக்கு தமிழ்நாடு ஃபுல்லா எம்ஜிஆர் ஆதரவாளர்கிட்ட ஒரு பெரிய குட்வில்லும் பேரும் இருக்குது. சென்னை சென்ட்ரல் நிலையத்துக்கு மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்ட்ரல் நிலையம்ங்கிறது எப்போ போனாலும் அந்த குரலும் அந்த ஒலிச்சிட்டு இருக்குதுன்னா மிகப்பெரிய மெமோரியலை மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு அவர் தொண்டர் சைதை துரைசாமி கொண்டு வந்துட்டாருன்னா அது முழுக்க முழுக்க எம்ஜிஆர் மீது உள்ள பக்தியால அவர் கொண்டு வந்தாரு. அவர் முயற்சியில தான் அது நடந்தது. இதன் விளைவாக இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள எம்ஜிஆர் ரசிகர்கள் சைதை துரைசாமிக்கு மேல பட்டுதல் இருக்காங்க. இடையில கொரோனா பீரியட்ல எனக்கும் அந்த தரப்புக்கும் பெரிய தயாராயிட்டு நான் சிவாஜிக்கு பழைய படங்கள் தான் ஜாஸ்தி போடான்னு சொல்ல அவங்க இதுன்னு சிவாஜி உரிமை குரல் உலகம் சுற்றும் வாலியில் எம்ஜிஆர் எங்கேயோ போயிட்டாரு, சிவாஜி அதுக்கு பயில் கொடுக்க முடியலங்கிறது நமக்கு தெரியும். பட் அண்ணன் சிவாஜிக்கு படத்துக்கு ஒரு வேலை இருக்குங்கிறத நான் சொல்லும் போது என் மேல பொங்கி எழுந்துட்டாங்க. அப்புறம் சைதை துரைசாமி அண்ணன் பஞ்சாயத்து போச்சு. அவர் சொன்னாருன்னா அவர் விருப்பத்தை சொல்லுவாரு, நீங்க ஒரு மாதிரி அவர் சமாளிச்சு விட்டாரு. பட் அவருக்கு எம்ஜிஆர் ரசிகர்கள் மத்தியில அவருக்கு உள்ள அபிமானங்கிறது ரொம்ப பெருசு. அவருக்கு ஒரு குட்வில் அந்த ஓட்டர்ஸ் மத்தியில இருக்குது. அவரை ஜஸ்ட் லைக் தட்னு கே பி முனுசாமி பேசுறாரு, அது தவறு. கே பி முனுசாமி கிட்ட இன்னொன்னு நான் சொல்றேன், மேல்பாதி மங்கலம் இன்னைக்கு சீமான் அதுக்கு மீண்டும் அறிக்கை விட்டுருக்காரு. பறையர் சமூகம் அந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள அறநிலைத்துறை கோயிலுக்குள்ள போக விடாம தடுத்திருக்காங்க. பெரியார் மண்ணுங்கிறாங்க. பெரியாருக்கு பாரரத்னா கொடுக்கக்கூடிய கே பி முனுசாமி இதுல பெரியார் பேரை சொல்லி பறையர் செங்குந்தர் சமூக நீதியை சூறையாட பாக்குறாரு. சேலஞ்சு தான் கே பி முனுசாமி ஐயா அவர்களே, களத்துக்குள்ள வருவேன், விட்டுட்டு போகக்கூடிய ஆளு நினைச்சீங்களோ என்ன? சி பி சண்முகம் அவர்களே, கே பி முனுசாமி அவர்களே, ஏன் மேல்பாதி மங்கலம் அந்த பறையர் சமூகத்துக்கு சமநீதியை பற்றி உங்களுக்கு பேசுறதுக்கு வாய் வர மாட்டேங்குது? பெரியார் பெரியாரும்பீங்க, பெரியாருக்கு பாரரத்னாம்பீங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இந்த போலி வேடத்தெல்லாம் தோல் உரிக்க நான் வருவேன். அது செங்குந்தர் பறையர் போன்ற சமூகங்களின் சமூக நீதியை பெரியாருக்கு பாரரத்னான்னு சொல்லி கே பி முனுசாமி சூறையாட முடியாதுங்கிற சொன்னேன். அதை இன்னைக்கு ஓவிய வழக்கமா சீமானே அங்க வந்துட்டாரு. அப்போ அதிமுக கூட்டணி வர்றதுக்கையா சீமானுங்க மேல்பாதி மங்கலம் திரௌபதி அம்மன் கோயில் எடுக்கிறாரு. பறையர் செங்குந்தர் அகமுடையார் உடையார் ரெட்டையில வாக்குல தன் பக்கம் தட்டி தூக்குறதுக்கு எடுக்கிறாரு. இதுதான் சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜி. இது கருத்துக்குறவர்களுக்கு இதை புரிஞ்சுவிட முடியாது. ஷார்ப்பா விஷயங்களை பாக்குறதுக்கு சீமான் தனிச்சுதான் இருக்கிறாரு. 214 கேண்டிடேட் போட்டுட்டு இருக்காரு. அதற்கான இதை பண்ணிட்டு இருக்காரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காத எடப்பாடி பழனிசாமி ஈஸியா பலகீனப்படுத்த முடியும். கமலஹாசன் நகர்ல பலகீனப்படுத்தின மாதிரி இந்த மேல்பாதி மங்கலம் இஷ்யூ எடுக்கிறது காரணமும் அதுதான் தெரியும். இப்ப நாம வந்தது சகோதரர் சைதை துரைசாமி நல்ல பதில சொல்லுவாரு. அவர் எம்ஜிஆர் தொண்டருங்கிறதுக்கெல்லாம் வேற யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். நானே அந்த எம்ஜிஆர் தொண்டருங்கிற அந்த அரசியலையும் தாண்டி பழைய சினிமா இதுல அவங்க ஆட்கிட்ட நானே கொரோனா பீரியட்ல மோதனவங்கிறதையும் சொல்றேன். அவர் அதுல அவங்க மேல பட்டுதலோட இருக்கிறாரு. அவங்கள காபந்து பண்றாரு. அந்த எம்ஜிஆர் வாழ்ந்த வீட்டுக்கு போய் கேரளாவில் போய் இது பண்றாரு. எல்லா இதுலயுமே எம்ஜிஆருக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு குட்வில் மேயரா அங்க செயல்பட்ட அதையும் தாண்டி எம்ஜிஆர் ரசிகர்னு அவருக்கான ஒரு குட்வில் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குது. ஸோ அவரை உதாசீனப்படுத்துறது அதிமுகவின் வாக்கு வங்கியை பாதிக்கக்கூடிய ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். சைலண்டா பாதிக்கும். தமிழ்நாடு ஃபுல்லா சாம்பார்ல கரைஞ்ச உப்பு மாதிரி எம்ஜிஆர் அரசியலோட ஆதரவு ஃபுல்லா இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் புகழை நிலைநாட்டுறதுக்காக அவர் பாடுபடக்கூடியவரை அவர் ஒரு பெரிய அளவில் எம்ஜிஆர் ரசிகர்கள். அதே வேளையில நானும் மோதனங்கிறதே நான் சொல்லிடுறேன். அது நம்ம உண்மைதானே. அது சரி. இப்ப அவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணாங்கன்னா அது எடப்பாடியோட குரலா தானே நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பா எடப்பாடி சொல்லி தான் பண்றாரு. எடப்பாடி சொல்லி தான் செங்கோட்டையனுக்கு எதிராக பண்றாங்க. ஓபிஎஸ் ஆல 13% வாக்கு குறைஞ்சாங்க. அதுலயும் வன்னியர்களும் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியும் இல்லைன்னா 15% நான் நிறுத்திருப்பேன். செங்கோட்டை இஷ்யூ வந்துன்னா இந்த மீதி இருக்க 20 8-10 அவுட் ஆயிரும். எடப்பாடி பலகீனப்படுவாரு. செங்கோட்டை இஷ்யூவோட ஒரு பின்பலமா தான் சைதை துரைசாமி இருக்கிறாரு. இதுவும் அதிமுக வாக்கு வங்கியை பாதிக்கும். விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிற்காதது அதிமுக வாக்கு வங்கியை பாதிக்கும். செங்கோட்டையன் சைதை துரைசாமி இந்த மோதலும் அடிப்படை ரெட்டையிலன்னு நினைக்கக்கூடிய இனிமேல் ரெட்டையில எடப்பாடி கையில போயிட்டு அதனால பிரயோஜனம் இல்லைன்னு கருதி அந்த 20% வாக்குலையும் பெரிய பாதிப்பு வரும். செங்கோட்டையனையும் சைதை துரைசாமியும் குறைச்சு மதிப்பிடாண்டாம். சார், இப்ப அமித்ஷாவை சந்திச்சு வந்த குழுவில் இருக்கிற முனுசாமி சொல்றாரு இது அமித்ஷாவோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாரு. அப்ப கூட்டணி இல்லைங்கிறத சொல்றாங்களா? என்ன சொல்ல வராங்க சார்? எடப்பாடி மிகப்பெரிய ராஜதந்திரி அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு. 7 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். என்னைக்கும் சொல்றேன்.
நீங்க எதிரிய அண்டர் எஸ்டிமேட் பண்ணா தோக்கடிக்க முடியாது. எம் நடராஜன் இந்தியா ஃபுல்லா நமக்கு எதிராக பொலிட்டிக்ஸ் பண்ணுவாரு. யூபியில முலாயம் சிங் யாதவையும் கன்சிராமையும் சேர்த்து வச்சு நம்மளை தோக்கடிச்சவரு. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு திராவிட கழகம் தந்தை ஆசிரியர் வீரமணி, மதசார்பற்ற சக்திகள் இன்னைக்குள்ள முஸ்தபா பாய் உட்பட எக்கச்சக்க முஸ்லிம்கள், ஜாதிய சக்திகள் ஆர்வி ஐயா, இவர் எங்க சாமிதோப்பு அடிகளாறு, தமிழ் தேசிய சக்திகள் சகோதரர் செந்தமிழன் சீமான், திராவிட இயக்க ஆட்கள் அண்ணன் வைகோ, தலித்திய சக்திகள் திருமாவளவன், எல்லாரும் ஐயா எம் நடராஜனுக்கு ஆதரவு. மிகப்பெரிய சக்தி. சசிகலா மேர விட்டா இன்னைக்கு அவங்க தான் சிஎம். பிஜேபிக்கு எதிராக இந்தியா ஃபுல்லா அரசியல் பண்ணுவாங்க. காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஆட்கள். இந்திரா காந்தி அம்மையால் அவங்களுக்கு 65 காமராஜ் எதிராக பண்ணதுல இருந்தே அன்னை. அப்போ அவங்கள வீழ்த்தணுங்கிறதா நம்ம இதா சொல்லி அவங்க பெரியவங்க வீழ்த்தணும்னு சொல்லி தான் மோடி கிட்ட சொன்னோம். மோடி சென்டிமெண்ட்டும் நம்ம சென்டிமெண்ட்டும் இங்க பைப்போலர் அடிக்கணுங்கிற மோடிக்கு உணர்வும் அரசியல் ரீதியாகவும் ஒன்னா வரவும் அது நம்ம கிராக் டவுன் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு எங்கேயும் குறைச்சி மதிப்பிடல. அதே மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமியும் என்னைக்கு நான் குறைச்சி மதிப்பிடுறது கிடையாது. கலைஞர் ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய தலைவராக விரும்புறாரு. அதுலதான் அவர் படம் போடல. கலைஞர் ஜெயலலிதா மாதிரி தலைவராக விரும்பக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அந்த முயற்சியா தான் எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் போடலன்னு செங்கோட்டையும் போர்க்கடி தூக்கி இருக்கிறார். சோ இந்த போர்க்கடிங்கிறது சாதாரணமானது அல்ல. அது 33% வாக்கு 20 ஓபிஎஸ் காலியானது மாதிரி செங்கோட்டையனால அந்த 20 காலி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அதுல இருக்குது. நான் சசிகலா அம்மையாருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி சத்தியன் குருமூர்த்தி தூக்கி போடும்போது கூட நான் தான் காப்பாத்தி விட்டேன். எங்க டீம் தான், நாடா டீம் தான் காப்பாத்தி விட்டு. எடப்பாடி ஆமா, நாடா டீம் தான் காப்பாத்தி விட்டு. தர்ம நியாயம் எங்கிட்ட பக்கத்துல இருக்கனால நாளைக்கு மோடிக்கு எதிராக அவரு போக வாய்ப்பு உண்டு. அவர் 15 கீழே தள்ளிட்டோம்னா 29 மோடி சேஃப். அதுதான் எங்க கருத்தா நாங்க பாக்குறோம். சோ 29 மோடிக்கு நன்மையை கருதி தான் இவர் 15க்குள்ள நிறுத்தணுங்கிற எங்களோட ஃபைட்டை நாங்க தொடர்றோம். ஓப்பனா டிக்ளேர் பண்ணி தான் தொடரும். சரி, இப்ப செங்கோட்டையன் தொடர்ந்து மத்திய அமைச்சர்களை போய் சந்திக்கிறாரு. ஆனா எந்த நடவடிக்கையும் அதிமுக எடுக்கலையே. இன்னைக்கு பிரஸ் மீட்ல கூட ஆமாப்பா அது உங்களுக்கு வேற பிரச்சனையே இல்லை அப்படின்னு மழுப்பிட்டு தான் போறாரு எடப்பாடி. செங்கோட்டை மீது நடவடிக்கை எடுத்தா 8-10 பிரிஞ்சிடும். யாருக்கு 8 யாருக்கு 10ங்கிறது பிரச்சனை ஆயிரும். அந்த 20ல கொஞ்சம் வெளியேறவும் செய்கிறோம். இப்போ 21 தானே வந்திருக்கு, 33 22 தானே வந்திருக்கு. எடப்பாடிட்ட 20, பன்னீர்ட்ட 1, 21 தானே, 12 வெளியேறிட்ட. 12 அண்ணாமலைக்கு சீமானுக்கும் ஸ்டாலினுக்கு வெளியேறி போயிட்டார். அதே மாதிரி இந்த 20லயும் செங்கோட்டை இஷ்யூ வந்துன்னா 20க்கு பிறகு 2 பேரும் சேர்ந்தே 10-15 தேராது. ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வெளியேறிடும். அதுவும் நடக்கும். அதனால செங்கோட்டையனை பன்னீர்செல்வம் மாதிரி நடவடிக்கை எடுத்து இது பண்ணா பன்னீர்செல்வத்தால 13% பாதிப்புன்னா ஒட்டுமொத்த அதிமுகவுக்கு செங்கோட்டையனாலையும் 7-8% பாதிச்சிருங்கிறதா என்னோட கணிப்பு. இன்னொரு ஓபிஎஸ் தான் சொல்றாங்களே சார், அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாரு. அதனால தான் சொல்றேன் ஓபிஎஸ் 13% போயிட்டுங்கிறான்ல. இந்த உண்மை தெரியாத லெஸ் இன்ஃபார்ம்டு பீப்புள் தானே இன்னொரு ஓபிஎஸ் ஜஸ்டா சொல்றாங்க. ஓபிஎஸ் 1% தான். உங்ககிட்ட 33ல 13 காணலையே. சரி, இப்ப நீங்க அதே மாதிரி இந்த 20ல பெரிய அளவுல பாதிப்பாயிரும் செங்கோட்டை மல்லாடு. அது புரிஞ்சுட்டு தான் தயங்குறாரு. இன்னொரு ஓபிஎஸ் வெளியேறும் பலரும் சொன்னாலும் கூட எடப்பாடி அதை புரிஞ்சுட்டு தான் தயங்குறாரு. செங்கோட்டையை நடவடிக்கை எடுத்தா ஓபிஎஸ் 13 போனது மாதிரி இதுக்கு 20லயும் 8-10 பண்றா ஒண்ணுமே இல்லாம போயிருமே. ரவீந்திர துரைசாமிக்கு நோக்கம் நிறைவேறி போயிருமே. நம்ம காங்கிரஸுக்கு 20 சீட் ஆஃபர் கொடுக்க முடியாதுன்னு துடிக்கிறாரு. சார், இப்ப விஜய்க்கும் ஒரு ஆப்ஷன் ஓபன்ல தான் இருக்கா? ஏன்னா நீங்க எடப்பாடி ஒரு ராஜதந்திரின்னு சொன்னதுனால கேக்குறேன். விஜய்க்கு ஆப்ஷன் ஓபன்ல தான் இருக்குது. விஜய் எடப்பாடி அடிச்சிட்டாரு, அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸா அடிச்சிட்டாரு, செங்கோட்டையனுக்கு இம்பார்ட்டன்ஸா அடிச்சிட்டாரு, பன்னீர் தினகர் இம்பார்ட்டன்ஸா அடிச்சிட்டாரு, ராமதாஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் அடிச்சிட்டாரு. தன்னோட இமேஜ அமித்ஷா போய் சரண்டர் பண்ணதுல ராஜதந்திரி. எது லாபம் ஒரு விஷயத்தில் நடக்கிறதுல, எது குறைஞ்ச நஷ்டம் அல்லது எது கூடுதல் லாபம்னு பார்த்து துல்லியமா போகக்கூடியவர். அதனாலதான் நம்ம நடராஜனாலும் சரி எடப்பாடினாலும் சரி துல்லியமா அவங்களோட மெரிட்டை சொல்லிட்டு தான் அடிக்கிறதுக்குள்ள அடுத்த வேலையை நம்ம பார்ப்போம். இப்போ நான் என்ன பாக்குறோம்னா எடப்பாடி யாரெல்லாம் அடிச்சாரோ அவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்குள்ள வேலையை பார்க்கிறேன். இதுல விஜய் அரசியல் வியாபாரி, அவரை நான் விட்டுட்டேன். பட் அவரும் புரிஞ்சு விடணும், எடப்பாடி உங்களை காலி பண்ணிட்டாருங்கிறத அவருக்கும் புரிஞ்சு விடணும். மற்றவங்கள நான் ஒன்றிணைச்சு சிங்கம் காலமாடு கதை மாதிரி தினகரன், டிடிவி, அண்ணாமலை, செங்கோட்டையன், இந்த இவரோட டாக்டர் ஐயா, அன்புமணி ராமதாஸ், இந்த மூவுல இம்பார்ட்டன்ஸ் இழந்த எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அரசியல் களத்துக்குள்ள ஏத்துறதுக்குள்ள வேலையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சீமானை பொறுத்தவரை கொடநாடு கொலையை பற்றி பேசுறவர். அப்போ அவர் எடப்பாடியை தொடர்ந்து பலகீனப்படுத்திட்டு இருப்பாரு, மீண்டும் பலகீனப்படுத்துவாரு. யார் யார் என்ன முயற்சி பண்ணாலும் அதெல்லாம் ஒண்ணு நடக்காது.
இப்போ 26ல் சார் அதிமுக எப்படி டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? எடப்பாடி ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஓகே, பாஜக சைடும் இவங்களுக்கும். பாஜகவில் நிறைய பேர் எடப்பாடி வந்துட்டாரு, கூட்டணியில வந்துட்டாருன்னு முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்காங்க. ஆப்ஷனை தான் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாரு அவரு. ஓகே 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 ஓகே. ஆசை வெக்க மரியாதைன்னு எடப்பாடி வச்சு எம்எல்ஏ ஆயிரலாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் அதான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் எடப்பாடி ஆப்ஷனை மட்டும் தான் ஓபன் பண்ணியிருக்காரு, இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. சார், இப்ப எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவும் டெல்லி மைண்ட்ல இருக்குமா சார்? எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகனா எடப்பாடி வந்து வேர் பிடிச்சி ஸ்ட்ரெங்தன் ஆயிட்டாரு. அவரை டெமோக்ராட் இல்லாத சசிகலாவை தூக்கி போட்ட மாதிரி எடப்பாடி தூக்கி போட முடியாது. பட் இந்த ப்ராசஸ்ல 20 வந்து 7-8 கீழே போய் அதிமுக பலகீனப்படுமே தவிர எடப்பாடிய ஒட்டுமொத்தமா இது பண்ணிட முடியாது. அதனாலதான் அவரை பிலோ 15க்குள்ள நிறுத்திட்டோம்னா காங்கிரஸுக்கு பார்கெனிங் அடிச்சிடலான்னு தான் நான் ஓடிட்டு இருக்கேன். சார், யூஸ்வலா டெல்லி பாஜக வந்து நம்முடைய மாநில எலெக்ஷன்ல இவ்வளவு முன்னாடியே வந்து தீவிரமான ஒரு அரசியல் போக்கு பார்த்தது இல்லை. 2026 அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா சார்? நிச்சயமா 29 மையமா வச்சு முக்கியமான தேர்தலாக நடத்தணுங்கிறதான் நாம சொல்லிட்டு இருக்கிறோம். பார்ப்போம் எப்படி பண்றாங்கன்னு. நன்றி சார். நன்றி.